ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டு ஸ்பின் பண்ண போகிறோம். என்ன ஸ்பின் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது ப்ளூவில் திரும்பி வந்துட்டு தான் நம்ம திரும்பி சுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடலாமா? முதல்ல போயிட்டு நமக்கு ராசியான இந்த அக்காவை வச்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு வெளியே வந்துட்டு கையில் இருக்கிற கன் ஆஃப் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவன் கையில வந்துட்டு டபுள் பேரலுக்கே ஸ்கின்னை வச்சிருக்கான், மூதேவி ஃபுல்லா சுற்றி எடுக்கட்டும் அப்படின்ட்டுவானுங்க. அதனால அந்த இதுவும் நமக்கு வேணாம். அதே மாதிரி இப்போ முன்னாடி வந்துட்டு நான் பண்ணி பண்றது ஸ்பின் பண்ணேன், அதையும் வீடியோ எடுத்தேன். 90 டைமண்ட்ல கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் தாம்சனுக்கு ஸ்பின் பண்ணேன், அதுலேயும் பர்பிள் கலர் தாம்சனை 90 டைமண்ட்ல கொடுத்தானுங்க. அதையும் வீடியோ எடுத்தேன் நான். ஆனா நான் பண்ண தப்பு என்னன்னா, 2 டீமே ஃபோன் ஸ்டோரேஜ்னால டெலீட் பண்ணிட்டேன். அதனால அந்த வீடியோ ஃபாலோ போய் வீணா போயிடுச்சு. இப்போ வந்துட்டு இது ஆல்ரெடி 100 டோக்கனுக்கு ஸ்பின் பண்ணி வச்சிருந்தேன். அது வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவையும் நான் டெலீட் பண்ணிட்டேன் எனக்கே தெரியாம. ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, 156 டோக்கன் இருக்குல்ல, இன்னும் நமக்கு தேவை 100 டோக்கன் தான். என்ன பண்றது வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இவன் தான் வேணும், வேற எவனுமே வேணாம். இவனை கொடுத்ததா கூட போதும். இப்போ எனக்கு பண்ணி பண்டல்லையும் தாம்சன்லயும் இருந்த லக்கு இதுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கரீனாக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன். இது வந்துட்டு கரீனா மேல சத்தியம். அதுக்கு முன்னாடி கிளியர் கட்சி நறுக்குன்னு பண்ணிக்கிட்டு இப்போ வந்துட்டு ஸ்பின் பண்ண போறோம். ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு கரீனா கிட்ட காசை போட்டு இப்போ நம்ம வந்துட்டு ப்ளூலா திரும்பி வந்துட்டெல்லாம் சுத்த போறோம். எதனா ஒண்ணு கொடுத்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரிங்க. ஏன்னா இது வந்துட்டு நான் வீடியோ எடுத்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டா கூட அப்படி நானே ஆட் பண்ணலாம். நான் வீடியோ எடுக்கும் போதே வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு வந்துட்டு சஸ்பென்ஸ் தாங்கலை. எதையாவது ஒன்று கொடுப்பான்னு பார்த்தா இப்போ வந்துட்டு நான் அந்த 1500 டைமண்டுக்கு ஸ்பின் பண்ணி 150 டோக்கன் கொடுத்தாந்துருமா. அப்பயும் இதே மாதிரி தான் பண்ணேன். 1-1ஆவோ 2-2ஆவோ கொடுத்துதான் என் தாலியா இருக்கிறானுங்க இவனுங்க. அதனால வந்துட்டு என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு ஸ்பின் பண்ணாதீங்க, யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. எடுக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னா எதனா 1-2 ரிங் ஈவெண்ட்ல கை வைங்க. வரது எல்லாத்தையும் எடுக்கணும்னு மட்டும் ஆசைப்படாதீங்க. ஏன்னா இவனுங்க பாருங்க, அந்த 2 இவங்க வந்துட்டு நம்ம டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அல்காரிதத்தை செட் பண்ணிட்டானா என்னன்னே தெரில. 831 டைமண்ட் இருக்குது எனக்கு. பார்த்தீங்கன்னா 1100 டைமண்ட்ல வெறும் இந்த லூட் பாக்ஸை மட்டும் தான் நான் கொடுத்தாங்களே, வேற எதையுமே கொடுக்க எனக்கு வேணுங்க. எனக்கு வந்துட்டு 3த்துல எதனா ஒண்ணு விழுந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. நான் வந்துட்டு இப்ப லைவா வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னால புலம்ப முடியல. என்னால வந்துட்டு இவளை திட்டவும் முடியல. இங்க பாருங்க எப்படி பண்ணலாம் பாருங்க. இவங்க திரும்பி அந்த 3 5 எல்லாம் கொடுக்குறாங்க. எவ்வளவு பேர் சொல்றவங்க பிளே கட்சியை பண்ணுங்க, கூகுள் கஸ்டம் மாத்துங்க, கொடுப்பாங்கன்னு. ஆனா எனக்கு வந்துட்டு எப்படின்னா, பண்ணி மண்டலுக்கும் சரி டாப்ஸருக்கும் சரி நான் காஸ்டியூம் மாத்தல, கிளியர் கட்சை பண்ணல, அப்படியேதான் சிம்பிள்ல. ஆனா இந்த பண்டல் எடுக்கிறோட ஆசையா இருக்கா, கம்மி டைமண்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சு நான் வந்துட்டு ஸ்பின் பண்றேன். ஆனா இது எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஆசைப்படுறவங்க வந்துட்டு இவங்க கம்மி டைமண்ட்ல கொடுத்து கை தெரியாம அமைக்கிருச்சு. கலங்கு ஈவெட்டு என்னடி பண்றீங்க, கை தெரியாம அமைக்கிட்டா எதெல்லாம் கொடுங்கடா, 5 வச்சு கொடுக்குறா. ஏட்டா பத்தி சாபத்துக்கு ஆளாவீங்க. 561 டைமண்ட் வச்சு 561 டைமண்ட் இருக்கு, 191 டோக்கன் தான் வந்துருக்கு. இன்னும் வந்துட்டு எவ்வளவு வேணும்னு பாத்தீங்கன்னா 470 டோக்கன்ல 50 டோக்கன்லாம் நம்ம தரவே மாட்டாங்களே. திரும்பி கையில திரும்பிடுவாங்க எல்லாத்தையும். எல்லாம் பண்ணாதீடாடே. 281 டைமண்ட்ல 50 டோக்கன் திரும்பி இவனுக்கு அந்த பாலதாங்க கொடுக்குறாங்க. உங்களை எதை கொண்டு சாப்பிட்டுவேனே தெரியாதுடாடி, எதை கொண்டு சாப்பிட்டுவேனே தெரியாது. உலக மரியாதை எனக்கு பட்டலை கொடுத்துருக்குறா. அவ்வளவுதான், திருப்பி போச்சு. இன்னும் 2 ஸ்பின்ல 14 டோக்கனு. வாய்ப்பே இல்லை. இன்னும் 90 ஸ்பின்ல 8 டோக்கன். ஓகேவா? 8 டோக்கன் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சத்தியமா சொல்றேன், இது எத்தனை டோக்கன்? ஒரே ஒரு டோக்கன் தாங்க, ஒரே ஒரு டோக்கன் தான். ஒன்னே ஒண்ணு மூலதான்.
என்னத்த சொல்ல, 2 மந்த்லி போட்டு இந்த பண்டல் நான் எடுக்கணுங்க. 2 மந்த்லி போட்டு இந்த பண்டல் நான் எடுக்கிறேன். ஓகேவா? அதாவது நீங்களே பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஸ்பின் பண்ணியும் எனக்கு வந்துட்டு இந்த பால் தான் 2 வாட்டி கொடுத்தானுங்க. ஓகேவா? இந்த நடுவுல இருந்த இந்த 3 பண்டலுக்குள்ளேயும் ஒரு கன்றாவையும் போகல. அதே மாதிரி ஈவெண்ட் இன்னையோட முடியுது, அப்படி இருந்தும் லக்கே இல்லை. ஓகேவா? இதுல வந்துட்டு என்ன குழம்புதான் விட்டுருக்கானுங்க இவனுங்க. இப்போ வந்துட்டு எனக்கு உள்ள கன்ஃபியூஷன் என்னன்னா, இதை எடுக்கலாமா இல்லை இதை எடுக்கலாமா? இதை எடுக்கலாம், இதுக்குள்ள நல்லா இருக்கா? ஆனா நிறைய பேர் வந்துட்டு இதை போட்டுதான் ஆடுறாங்க. ஓகேவா? யாருமே வந்துட்டு இதை போட்டு ஆடலை. அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு இதுவே எடுத்துக்கலாமா இல்லை இதை எடுக்கலாமா? எடுத்துக்கலாம். சரி, ஓகே கைஸ், நான் என்னத்தையும் ஒன்று எடுத்துட்டு போறேன். அடுத்து வந்துட்டு எந்த கரும்பத்தை ஸ்பின் பண்ணலாம் சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு எப்பனா ஒரு அறிஞ்சு வந்து சுத்தி மட்டும் எடுங்க, எப்பயுமே சுத்தாதீங்க. நல்லதுக்கு சொல்றேன், மணி வேஸ்ட்டு. கைஸ், அடுத்து எந்த கரும்பத்தை சுத்தலான்னு கீழே சொல்லிட்டு போங்க. நான் வந்துட்டு இதுல வந்துட்டு அனிமேஷன் பயங்கரமா இருக்குது. போடும் போது வந்துட்டு பரகிராஃப்ல வேணாம், கன்ஃபியூஸ் ஆகும். இல்லை அடிக்கும் போதும் கம்மியாக தான் இருக்கு. நம்ம வந்துட்டு இவனே எடுத்துக்கலாம், இவனே வச்சுக்குவோம். ஓகே, நம்ம இவனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே கைஸ், டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம்னு நினச்சி டிஃப்ரெண்ட்டாக எடுக்கல, இதே தான் எடுத்துருக்கேன். அடுத்து எந்த கிளம்புக்கு போடலான்னு நீங்களே கீழே சொல்லிட்டு போங்க. பாய் பாய். திரும்பி அடுத்த ஸ்பின்னிங் வீடியோட